ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சேரனோட மாற்றத்தை நினைச்சு ஒரு பக்கம் பல்லவனும் ஒரு பக்கம் நிலாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப பல்லவன் காலேஜுக்கும் நிலா ஆபீஸுக்கும் கிளம்புறாங்க. நிலா இனிமேக்கு நம்ம பஸ்ல போவேனா வண்டியிலேயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. பல்லவனையும் கூட்டிக்கிட்டே போறாங்க. பல்லவனை பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாப்ல போய் இறக்கி விடுறாங்க. அங்க இந்த காயத்ரி சோழனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா சோழன் வரவே இல்லை. நேரா வந்து பல்லவனுக்கிட்டயும் நிலா கிட்டயுமே அந்த பொண்ணு கேட்குது எங்க சோழனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, நீங்களே அடிச்சு கேட்க வேண்டியது தானே, என்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு நிலாவை பார்த்து நீங்க சோழனுக்கு அக்காவா அப்படின்னு கேட்டுடுது. உடனே சாக்காயிடுறாங்க. இல்லை நான் சோழனுக்கு அத்தை அப்படின்னு வேணும்னே தெனாவட்டா சொல்ல அந்த நேரம் பார்த்து அங்கே சோழன் வந்துடுறாப்புல. சோழன் வேணும்னே நிலாவை வெறுப்பேற்ற பார்க்குறாப்புல. ஆனால் நிலா இருந்துக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இங்கே ஆஃபீஸை காமிக்கும் போது நிலா வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க இல்லையா, அது ஓகே ஆயிடுச்சாட்டுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த ஓனர் வந்து நிலாவுக்கு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் நிலா இருந்துக்கிட்டு இல்லை இல்லை எனக்கு ட்ரீட் வேணாம், எனக்கு வீட்டில் பர்சனல் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் காரை எடுத்துக்கிட்டு பாண்டியனோட ஒர்க்ஸ் மெக்கானிக் ஷாப்புக்கு தான் வராப்புல. ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லிட்டு ஜூஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போயிடுறாப்புல. இப்போ நம்ம பாண்டிய அந்த காரை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வானதி வராங்க. ஸோ வானதி வந்து எங்கே சோழனை காணோம் எங்கே பாண்டியனை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது காருக்குள்ளேருந்து வெளியில் வராப்புல. நான் இங்கே தேடிக்கிட்டு இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லாமல அப்படின்னு சொல்ல, நீ தான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் இன்னும் அதே கோவத்தோட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்டு வர்ற நம்ம சோழன் பார்த்துட்றாப்புல. சோழனும் அந்த குட்டி தம்பி பையனும் பார்த்துட்றாப்புல. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு என்னடா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக பிரித்து என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாப்புல. அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தையும் பேசி சமாதானப்படுத்தி வைக்கிறாப்புல. இதுதான் இன்னைக்கு பாதி எபிசோடு ஃபுல்லாகவே ஓடுனுச்சு. ஸோ இப்போ நம்ம பாண்டியனையும் நம்ம வானதியையும் நம்ம சோழன் சேர்த்து வைக்கிற மாதிரி இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.